தினமும் தியானம், தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் பாஸ்டர் ஐசக் சீபஸ். இன்றைக்கு தியானிப்பதற்காக யோவேல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம் வாசிக்கலாம். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இஸ்ரவேலர்களை குறித்தே சொல்லப்படுகிறது. அதை நாம் ரட்சிக்கப்பட்டதினாலே தேவன் நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, சமுதாயத்துக்கு வாக்குத்தத்தமாக எடுக்கும் உரிமையை கொடுத்திருக்கிறார். அது அப்போஸ்தலர் சொல்கிறார், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கிற தூரத்துள்ள யாவருக்கும் உரித்தானது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இதில் நம்ம ஆவிக்குரிய விதத்தில் என்ன இதில் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், அவர் கர்த்தர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம சில சமயங்களிலே பல விதமான குழப்பங்களிலே ஆழ்ந்து கிடக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாக இருக்காரா, நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரா, ஏன் மௌனமாக இருக்கிறார், இப்படி பல கேள்விகள் நமக்கு வருவது இயற்கை. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், சியோனில் வாசமாக இருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். He has a time for miracle. அவர் அற்புதங்களை செய்வதற்கான ஒரு நேரத்தை அவர் கையில் வைத்திருக்கிறார். அதற்கு முன்பதாக நம்மை சோதிக்கிறார், நம்மளை பரிசோதிக்கிறார், நம்மளை புடமிடுகிறார், நம்மளை தூய்மைப்படுத்துகிறார். அவருடைய முகம் நம்முடைய இருதயத்தில் தெரியும்படி வேண்டாத எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்குகிறார். அவர் கர்த்தர் என்பதை நாம் அறிந்து கொள்ள செய்கிறார். அப்பொழுது என்ன ரிசல்ட் வரும் சொல்லியிருக்கிறார்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாக இருக்கும். எருசலேம் என்பது சபையை குறிக்கிறது. ஆவிக்குரிய அர்த்தத்தில் சபை எப்போ பரிசுத்தமாக இருக்குன்னா, நாம் விரும்பாத பாதைகளில் கர்த்தர் நடத்தி வேண்டாதையில் நம்மை விட்டு வெளியெடுத்த பிறகு நம்மை பார்த்து சொல்வார், இப்பொழுது நீ பரிசுத்தமாக இருக்கிறாய். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறார்னா, அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற மனிதர்கள், தேவையற்ற சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளை கடந்து போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த காலை வேளையில் கர்த்தர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிறார், இனி அந்நியன் அதன் வழியாக கடந்து போவது இல்லை. ஆகவே இன்றோட ஒரு டெட் எண்டுக்கு ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். இன்றைக்கி உலக சூழ்நிலை பார்த்து சொன்னால், இஸ்ரவேலுக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நொறுக்கி தள்ளி கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கண்ணுக்கு எதிராக நிறைவேற்றுகிறார். 2700 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேற்றுகிறார். நினைத்து பார்க்க முடியாதபடி செய்கிறார். என்ன தெரியுமா? நான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த காலவேளையிலே அவர் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தமாகிவிட்டால் இனி அந்நியன் நம் வழியாக கடந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது, வரமாட்டான்னு சொல்கிறார். தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற மனிதர்கள், தேவையற்ற சூழ்நிலை நம்மை கடந்து வராது. அவைகள் கடந்து போய்விட்டது. நாம் காத்திருந்தபடினாலே, தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தபடினாலே, தேவனிடத்தில் மன்றாடினபடினாலே கர்த்தர் ஒரு புதிய அத்தியாயத்துக்குள் நம்மை நடத்துகிறார். இந்த காலவேளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. எந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் அது போய்விட்டதென்று நினையுங்கள், போய்விட்டதென்று விசுவாசியுங்கள். ஏனென்றால் வாக்குத்தத்தமே சூழ்நிலைகளை மேற்கொள்கிறதா இருக்கிறது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த காலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய பாதையை திறந்து அதுக்குள்ளாக நீர் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதை ஆவிக்குரிய கண்களால் பார்த்து இருதயத்தில் விசுவாசித்து அறிக்கை செய்து இந்த உலகத்திலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க ஒருவருக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் மனதார ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.